السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأعدوا لهم ما استطعتم من قوة ومن رباط الخيل ترهبون به الله عدو الله وعدوكم وآخرين من دونه آخر الآية. صدق الله العظيم. புகழனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் கனிமின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபுஉத் தாபியீன்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்ம அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத் என்றென்றும் நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுக்கு இந்த உலகத்தில் சோதனைகளை இரண்டு விதமாக கொடுப்பான். ஒன்று, மனிதன் அவன் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பகரமாக அல்லாஹ் சோதனை கொடுப்பான். இரண்டாவது, அல்லாஹினுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹ் அந்த மனிதன் மீது பிரியம் கொண்டிருக்கிறான் என்ற அடையாளமாக அல்லாஹ் தஆலா சோதனை கொடுப்பான். அனைத்து நபிமார்களுக்கும் சோதனை கொடுத்தான். ஆனால் அந்த சோதனை பாவத்துடைய காரணமல்ல, அல்லாஹினுடைய பிரியத்தினுடைய வெளிப்பாடு. நம்மை போன்ற நபர்களுக்கெல்லாம் சோதனைகள் வருவது அல்லாஹ் நாம் செய்கிற பாக்கு இந்த உலகத்தில் சோதனையை கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய நமக்கு பாதகமான விஷயங்கள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான். அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் நடப்பது, அல்லாஹ்வினுடைய ஷரியத்திற்கு மாற்றம் செய்வது, அல்லாஹுக்கு பிரியாத காரியங்களை, விருப்பப்படாத காரியங்களை, ஷரியத்திற்கு மாற்றமான காரியங்களை செய்வதுதான் இன்று நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சோதனை. நாம் செய்ததனுடைய விளைவுதான் அல்லாஹ் அதற்கு காரணமாக இந்த போன்ற பெரும் பெரும் சோதனைகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அப்படி நமக்கெல்லாம் தெரியும், எங்கு பார்த்தாலும் எல்லா ஊடகங்களிலும் பேசப்படக்கூடிய விஷயம் அந்த எஸ்ஐஆர் வாக்கு சிறப்பு தீவிர திருத்தம் என்ற அடிப்படையில் 2 நாட்களுக்கு முன்பதாகவே 12 மாநிலங்களில், தமிழ்நாடு மற்ற மாநிலங்களில் 10-12 மாநிலங்களிலும் எஸ்ஐஆர் என்ற இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பீகாரில் நடந்த விஷயம் நமக்கு தெரியும். ஒரு உதாரணத்திற்காக விளங்குவதற்காக, பீகாரில் இந்த மாதம் 6ஆம் தேதி, நேற்றும் அடுத்து 11ஆம் தேதியும் சட்டப்பேரவை தேர்தல். இந்த தேர்தலுக்காக தான் எஸ்ஐஆர் என்ற அந்த விஷயத்தை பீகாரில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து 65 லட்சம் நபர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கினார்கள். காரணம் கேட்கும் பொழுது இதை பற்றிய விஷயங்கள் எல்லாம், உண்மையான விஷயங்கள் எல்லாம் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் தெளிவாக மக்களுக்கு மத்தியில் உண்மைகளை வெளிப்படுத்திய போது தேர்தல் ஆணையம் சில பதில்களை கூறியது. என்ன பதில்? பீகாரில் 22 லட்சம் நபர்கள் இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய பட்டியலிருந்து நீக்கிட்டோம். இரண்டாவது, 35 லட்சம் நபர்கள் நிரந்தரமாக வெளி மாநிலங்களுக்கு சென்று விட்டார்கள். 7 லட்சம் நபர்கள் சரியான முறையில் வாக்கை பதிவு செய்யாதவர்கள். 1.2 லட்சம் நபர்கள் தங்களுடைய படிவங்களை சரியான முறையில் அரசாங்கத்திற்கு அணுகாமல், அதன் அடிப்படை அவங்களுடைய வாக்குகள், அவங்களுடைய வாக்காளர் உரிமைகள் எல்லாம் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று 65 லட்சம் நபர்களை
வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் மற்ற கட்சிகள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது, மனுக்கள் அளித்த போது உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு கேள்வி கேட்கும் பொழுது யாரை பெயருடைய பட்டியலெல்லாம் தெளிவாக நீங்கள் காண்பிக்க வேண்டும், பெயருடைய பட்டியல்கள் எல்லாம் தெளிவாக காண்பிக்கணும்னு சொன்னபோது திரும்ப தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? 65 லட்சம் நபர்களில் 21 லட்சத்தை மீண்டும் சேர்த்து விட்டோம். 65 லட்சத்தை நீக்கினாங்கல்ல வாக்காளர் பட்டியலிருந்து, நீக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ப்ரெஷரில் நாங்கள் திரும்ப அதையெல்லாம் கொஞ்சம் சரி செய்து 21 லட்சத்தினுடைய வாக்காளருடைய பட்டியலை பெயர்களை திரும்பவும் சேர்த்து விட்டோம். அதிலும் 3.66 லட்சம் நபர்களை நீக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடைசியாக 45 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த 21 லட்சம் பெயர்களை சேர்த்தாங்கல்ல, அது யாருடைய பெயர்? அது நமக்கு எல்லாம் கிளீனாக தெரியும். யாருடைய பெயர்? எதிர்கட்சியினுடைய அவர்கள் தலைவர்கள் எல்லாம் தெளிவான முறையில் எல்லா மீடியாக்களையும் நம்ம பார்த்தோம். ஒரே நபருடைய பெயர், ஒரு தொகுதி முழுக்க அவருடைய அந்த நபர் பெயர் மட்டும்தான், ஒரு வார்டு முழுக்க அவருடைய பெயர் மட்டும்தான். ஒரே ஒரு நபர் 100 பேரில் இருக்குது. இந்த 65 லட்சம் நபர்களுடைய நீக்கப்பட்ட அந்த பெயர்கள், அதிகமான பெயர்கள் பெண்களுடைய பெயர்கள். சிறுபான்மையினுடைய குறிப்பாக யாரெல்லாம் அரசாங்கத்திற்கு, தற்போது ஆடுகின்ற அரசாங்கத்திற்கு ஆதரவாக ஓட்டுகளை செலுத்துவார்களோ அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வைத்துவிட்டு செலுத்தாதவருடைய பெயர்களை எல்லாம் நீக்கம் செய்து மீண்டும் யார் செலுத்துவார்களோ அவர்களுடைய பெயர்களையே மீண்டும் மீண்டும் பல முறைகள் அவர்கள் பெயர்களை பட்டியல் செய்திருக்கிறார்கள். இது பீகாரில் நடந்த விஷயம். கண்ணியமானவர்களே, அதே விஷயம்தான் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் நம்முடைய மாநிலத்திலும் ஆரம்பித்திருக்கிறார்கள். நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சமீபமாக நேற்றுலாம் பார்க்கும்போது பல அந்த யூடியூப்பினுடைய சேனல்களில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி அந்த ப்ரூஃப் எடுத்து வராங்க. அதில் வந்து நீங்கள் ஆதார் எண்ணை கொடுக்கக்கூடாது அதில் போட்டிருக்கு. அதாவது புதுசாக வந்து நம்ம வீடை பார்த்து நம்ம வந்து வீடாக வந்து தான் நம்ம ஃபோட்டோவை பிடிப்பான்னு இல்லை. நம்முடைய பெயர் வாக்காளர் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஓட்டுரிமை இருக்குது அப்படின்னா, அந்த ஓட்டுரிமையை நம்ம எந்த அட்ரஸில் இருந்தது, எந்த ஃபோட்டோவோடு இருந்ததோ அந்த லிஸ்ட்டை தான் அந்த ஃபார்ம் தான் எடுத்துகிட்டு வராங்க. நம்முடைய ஃபோட்டோ இருக்கும், நம்முடைய அட்ரஸ் இருக்கும். இங்கே நம்முடைய பெயர், ஆதாருடைய எண், அத்தாவினுடைய அம்மாவினுடைய அந்த ஓட்டுனுடைய நம்பர், ஓட்டுனுடைய அந்த ஓட்டர் ஐடியினுடைய அந்த நம்பரு எல்லாம் கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் சரியான முறையில் பூர்த்தி செய்து கொடுக்கணும். இப்போ சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நேற்றுலேருந்து பல நியூஸில் வருது, அந்த ஆதார் எண்ணை கொடுக்கக்கூடாது. கீழே வந்து கீழே 2வது இது இருக்குது, ஒரு அடி இருக்குது, அதில் வந்து உங்கள் குடும்பத்துடைய பெயர்லாம் கேட்குறாங்க, அதை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி இதில் ரீல்ஸில் அது மாதிரிலாம் வருது. அப்போ நம்ம கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக கொடுத்தாகணும். அந்த ஃபாரமில் என்னென்னலாம் இருக்குதோ கட்டாயமாக அதை கொடுத்தே ஆகணும். நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் அடுத்து இப்போ நவம்பர் 4 டிசம்பர் 4 வரையிலும் வாக்காளருக்கு வாக்குரிமை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அடையாள அட்டை யாருக்கெல்லாம் இருக்குதோ எல்லா அட்ரஸுக்கும் வருவாங்க, எல்லா முகவரிக்கும் வருவாங்க. வந்து 2002 யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுடைய விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவாங்க. அதற்கு பிறகு யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, 2002 12 வரையிலும் 10 வருஷம் காங்கிரசினுடைய ஆட்சி. சொல்லக்கூடிய விஷயம், இப்போ எதிர்கட்சி தலைவர் அவர் இவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் உண்மைகள் எல்லாம் வெளிக்கொண்ட பொழுது வெளியே சொன்னார்ல, இந்த மாதிரி ஒரு வார்டில் இத்தனை நபர்கள் இருக்கிறாங்க, செத்து போனவங்களுடைய பேர்லாம் இருக்குது வாக்காளரில், புதுசாக சேர்த்து இருக்கிறாங்க. நேற்று பார்த்தா ஹரியானாவில் வெளிநாட்டினுடைய பெண்ணுடைய பெயர் இருக்குது. ஹரியானாவில் பார்த்தீங்களான்னு தெரியல, வெளிநாட்டு பெண்ணுடைய பெயர் ஹரியானாவில் இருக்குது. ஒரு வார்டு ஃபுல்லாக அந்த பெண்ணுடைய பெயர் 25 பேரில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வெளிப்படுத்துறதுனால 2002 2012 வரையும் காங்கிரசினுடைய ஆட்சி. அவர்கள் என்ன செய்தாருங்க, தன்னுடைய ஆட்சி நான் அமைக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களுக்கு எல்லாம்
ஓட்டுரிமையை கொடுத்து அவர்கள் ஆட்சியில் வெற்றி பெற்றார்கள் அப்படின்ற உண்மையை இவங்க என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். எதிர்கட்சி தலைவர் இது செய்ததுனால இப்போ அவரை நாம் எப்படியாவது அவருக்கு பாதகமாக சில விஷயங்களை கொண்டு வர வேண்டும். நானா சொல்லலை, இது ஒரு சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஆர்வலர் தெளிவாக பேசுகிறாரு. 2002 10 ஆண்டுகள் காங்கிரசினுடைய ஆட்சி, அவர்கள் ஆட்சிக்கு வரவேண்டுவதற்காக வெளிநாடுகளிலிருந்து மக்கள் அங்கங்கே இந்தியாவில் இருந்தாங்க, அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்து அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இப்போ இந்த எஸ்ஐஆரை கையில் எடுத்தால்தான் யார் 2000க்கு அப்புறம் வந்தாங்களோ அவங்களெல்லாம் மாட்டுவாங்க. 2000க்கு அப்புறம் அந்த ஓட்டினுடைய எலெக்ஷனில் வெளியூர்லேருந்து வரேன்னு சொல்கிறாங்கல்ல, வெளிநாடுகள்லேருந்து வந்து ஓட்டுரிமை கொடுத்து அவங்க ஓட்டு போட்டாங்க, அதனால ஜெயிச்சாங்க, தேர்தலை கைப்பற்றினாங்க, தேர்ச்சியை பெற்றாங்க என்பதாக சொல்லக்கூடிய விஷயத்தில் இப்போ வரக்கூடிய நபர்கள் வீடு வீடுவாக்க வருவாங்க. யாருக்கெல்லாம் அடையாள அட்டை இருக்குதோ, வாக்காளர் அடையாள அட்டை இருக்குதோ, அட்ரஸை பார்த்து வருவாங்க. நம்ம ஃபுல்லாக அந்த ஃபார்ம் பூர்த்தி செய்து கொடுக்கணும். யாருக்கு 2002 ஓட்டு போட்டாங்களோ அவங்க தான் அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க ஆச்சுங்களா. இது 4ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி தெரியும். டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல்னு ஒன்று வெளியிடுவாங்க. அதில் யார் யார் பேரெல்லாம் இருக்கும் அப்படின்னா, யார் 2002 ஓட்டு போட்டாங்களோ அவங்க பேர் தான் இருக்கும். அது சம்பந்தப்பட்ட அந்த ஃபாரம்லேயே இருக்கும் உங்களுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் பெயர்கள், அவங்களுடைய ஆதார் அட்ரஸ், அந்த மாதிரி வாக்குறுதி நம்பர் அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. அதை நம்ம பூர்த்தி செய்து கொடுத்தோம்னா தான் 2002 நம்ம ஓட்டு போட்டிருந்தோம்னா நம்முடைய குடும்பத்திலும் தானாக எடுத்துக்கொள்வாங்க. உதாரணத்திற்கு என்னுடைய தந்தை 2002 ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னா, நான் எந்த ப்ரூஃபும் காமிக்க தேவையில்லை, திரும்ப எந்த ஆவணத்தையும் நான் கொடுக்க தேவையில்லை. இப்போ வருபவர்கள் ஆவணம் எதுவும் கேட்கவும் மாட்டார்கள், வெறும் ஃபார்மை மட்டும் கொடுப்பாங்க, நம்ம ஃபுல்லப் பண்ணி தரணும், அவ்வளோதான். ஃபுல்லப் பண்ணதில் 2002 இருந்தவங்களை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க, 2002 அல்லாதவங்களாம் விட்டுருவாங்க. அப்போ அதில் நம்முடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள்லாம் இருப்போம். 2002 நம்முடைய தந்தை ஓட்டு போட்டிருந்தார் அப்படின்னா தானாகவே மனைவி தங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே அதில் வந்துடுவாங்க, திரும்ப எந்த ஆவணம் தேவை கிடையாது. அதுவே 2002 ஓட்டு இல்லை, ஓட்டு போடலை அப்படின்னா டிசம்பர் 9ஆம் தேதி அந்த வரைவு வாக்காளர் பட்டியலும் வெளியிடுவாங்க. அதில் பேர் இல்லை அப்படின்னா டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 3ஆம் தேதி 1 மாத காலம் திரும்ப ஒரு அவகாசம் கொடுக்குறார்கள். புதிதாக பேர் சேர்ப்பதற்காக ஏதாவது ஒரு ஆட்சேபனை இருக்குது அப்படின்னா, நான் போட்டேன் இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்குதுன்னா அதுக்கு சரியான முறையில் எவிடன்ஸ், எந்த எவிடன்ஸ் அப்படின்னா அந்த 12 எவிடன்ஸ் சொன்னாங்கல்ல, அரசத்தினுடைய ஊழியர்களாக இருக்கணும், அந்த ஐடி கார்டு இருக்கணும், அல்லது ஓய்வு ஆணையினுடைய அந்த ஐடி கார்டு இருக்கணும், அல்லது டேட் ஆஃப் பர்த் அந்த இதற்கு ஒரிஜினல் இருக்கணும், நம்ம வீடு கட்டியிருக்கிறோம் வீட்டினுடைய அந்த சொந்த வீட்டினுடைய அந்த பத்திரம் இருக்கணும், ஆதார் கார்டு எல்லாம் கடைசி தான். அதுவும் உச்சநீதிமன்றம் ரொம்ப கடுமையாக சொன்னதுக்கு பிறகு தான் கடைசியாக ஆதாருடைய விஷயத்தை எடுத்தாங்களே தவிர, தெளிவாகவே அவர் சொன்னார், ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா வாங்கிக்குவாங்க, வாங்கி கொண்டுட்டு அந்த வரைவு பட்டியலில் வரக்கூடிய பேர் சேர்க்கக்கூடிய அந்த விஷயத்திலையும் ஆதாரை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு பேர் எடுக்கவே படாது. ஆதார் அல்லாமல் உங்கள்ட்ட டேட் ஆஃப் பர்த் அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும், இல்லை வீடு இருக்கா வீடு, அரசனுடைய ஊழியரா அரசு அந்த ஐடி கார்டு, ஏதாவது அவங்க சொல்லக்கூடிய 11 எவிடன்ஸில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா தான் திரும்ப அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்த்துவாங்க. அப்போதான் நமக்கு எவிடன்ஸ் தேவை. இப்போ நம்ம எதுவுமே குழம்ப தேவையில்லை, வரக்கூடிய நபர்களுக்கு அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி தரணும். அடுத்து ஜனவரி 9ஆம் தேதி டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து யார் யாருன்னா லிஸ்ட்டு இருக்குன்னு லிஸ்ட்டை விடுவாங்க. அதுக்கு பிறகு பெயர் சேர்த்துறதை விடுவாங்க. பெயர் சேர்த்திய பிறகு திரும்ப விசாரணை, பெயர் நம்ம கொடுத்துட்டோம், எல்லா எவிடன்ஸோடு கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரையிலும் அந்த பெயர்கள் யாரெல்லாம் திரும்ப பெயர் சேர்த்தனாங்களோ அவங்க எல்லாம் திரும்ப வீடு வீடாக சரி பார்ப்பாங்க, இந்த எவிடன்ஸ் இவங்க சரியானது தானா அப்படின்னு சரி பார்ப்பாங்க. அப்போ கடைசியாக பிப்ரவரி 7ஆம் தேதி ஒரு லிஸ்ட்டை வெளியெடுப்பாங்க, வாக்காளர் பட்டியல். அதுதான் கடைசி. 5 கட்டமாக என்ன செய்வாங்க, இந்த வாக்காளரை என்ன செய்கிறாங்க, ஃப்ரெஷ் செய்கிறாங்க. யாரெல்லாம் இந்திய மக்கள் இல்லை, யார் வெளிநாடுகள்லேருந்து வந்தாங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. இதில் சிக்கிறது யார் அப்படின்னா, இந்த 2002 ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதுக்கு பிறகு ஓட்டு உரிமை எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த ப்ரூஃப் எல்லாம் வேண்டும். இந்த ப்ரூஃப் யார்கிட்ட இருக்காது,
ஒன்று அரசு ஊழியராக இருக்கணும். இன்றைக்கி அரசு ஊழியனா நம்ம சேரணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் லஞ்சம் கட்டணும். லட்சக்கணக்கில் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி லஞ்சம் கொடுத்தா தான் உள்ளே விட்டுறாங்க. நமக்கெல்லாம் தெரியாமலாம் இல்லை. நம்ம ஊர்லேயே எத்தனை மாணவர்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முயற்சி செஞ்சும் லஞ்சம் கொடுத்துமே வராமலாம் இருக்குது. அடுத்து அது அரசு ஊழியராக இருந்தால் தான் அடுத்து ஓய்வு ஆணை அந்த ஐடியே கிடைக்கும். ஏன்னா அவர் அரசு வேலையில் இருந்த பிறகு அதுக்கப்புறம் ஐடி கார்டு கொடுப்பாங்க, இவர் ஓய்வு இருந்தாருன்ட்டு. அடுத்து வீடு, இதெல்லாம் யார்கிட்ட இருக்காது அப்படின்னா அன்றாட கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு பாமர மக்கள் கூலி தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அப்படி யார் இருக்கிற அதிகமான கூலி தொழில்களில் அன்றாட தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி சொந்த வீடு இல்லாமல் சொந்த வேலை அரசு வேலை இல்லாமல் யார் இருக்கிற அதிகமாக? முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்ன நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. வெளிப்படையாக நம்ம எதுவுமே பேச தேவையில்லை. இது எல்லோருக்குமான ஒரு சிறப்பு தீவிர திருத்தம் என்பதாக நினைக்கலாம். ஆனால் டார்கெட்டுங்கிறது யாருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் கண்ணியமானவர்களே, வரக்கூடிய அந்த நபர்களிடத்தில் அந்த ஃபாரமில் என்னென்னலாம் கேட்டிருக்கிறாங்களோ எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துடணும். கொடுத்து அந்த பட்டியல் நம்ம பேர் இல்லை அப்படின்னா அதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ கண்டிப்பாக செய்யணும். இப்போ பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா 10,000 ரூபா 20,000 ரூபா செலவாகி தான் ஆகும். கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். இப்போ எடுக்கலை அப்படின்னா ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தேன், ஆதார் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆதாருக்கு வேல்யூவே இல்லை. ஆதார் கார்டுக்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லை. காரணம், இவன் வாக்குரிமையை இந்த வாக்காளர் அட்டையை தான் ஆதாரமாக கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அது ஆதாரமாக இல்லாத பட்சத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வாக்குரிமை இல்லை அப்படின்னா உனக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது. வாக்குரிமை இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது? அடுத்தடுத்து அதுதான் செய்வாங்க. உனக்கு அரசு அதிகாரத்தில் என்ன பண்ண முடியாது? வேலை கொடுக்க முடியாது. ஏன்னா நீ வாக்குரிமை இல்லை அப்படின்னா நீ இந்தியனே கிடையாது, நீ இந்த நாட்டில் இருந்தவனே கிடையாது. அப்படி தான் வரும் கண்ணியமானவர்களே. அதனால் வரக்கூடிய போது நம்ம சும்மா தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்க வேண்டாம். என்ன ஃபாரம் இருக்குதோ ஆதாருடைய நம்பர் கேட்பாங்க, நம்முடைய பேர் கேட்பாங்க, நம்முடைய அத்தாமா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஓட்டர் ஐடியினுடைய நம்பர் கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம ஃபுல்லப் பண்ணி கொடுத்து நமக்கு வரலை அப்படின்னா அடுத்த கட்டத்தில் நம்ம என்ன செய்யணுமோ அது சரியான முறையில் செய்யணும். நபிசா சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபிசா சொன்னாங்க, இன்னஹா சதகூனு பஅதி அஸரத்துன் வ உமூருன் துன்கிரூனஹா, எனக்கு பிறகு ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வெறுப்பான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு வெறுப்பான விஷயங்கள் எல்லாம் வரும், மிக விரைவில் வரும். வெறுப்பான விஷயங்கள் எல்லாம் வரும். அப்போ சஹாபால் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நான் என்ன செய்யணும்? காலு யா ரசூலல்லாஹ் கைஃப தஅமுரு மன் அத்ரக மின்னா ذلك, அந்த விஷயத்தை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் நீங்கள் கட்டளையிடுறீங்கன்னு சொன்னாங்க. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, قال تؤدون الحق الذي عليكم, நீங்கள் அந்த மாதிரி சிரமமான உங்களுக்கு வெறுப்பான விஷயங்கள்லாம் வரும்போது அந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன கடமைகள் இருக்கிறதோ அதை நீங்கள் சரியான முறையில் செய்யுங்க. நீங்கள் சரியான முறையில் செய்யுங்க. வதஸ்அலூனல்லாஹ அல்லதி லகும், உங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் கேட்குறாங்களோ அது சரியான முறையில் நம்ம கையில் வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஏற்பாடு செய்யணுமோ ஏற்பாடு செய்யணும். அதற்காக எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக ஏற்பாடு செய்து தான் ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையும் அதுதான். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உச்ச நீதிமன்றம்ங்கிறது மிகப்பெரிய ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம். தேர்தல் ஆணையம், இன்று தேர்தல் ஆணையமும் என்ன செய்யுது? அநியாயமான முறையில் மக்களுக்கு எதிராக சர்வதிகார ஆட்சியை கொண்டு வருவதற்காக தெரியும், எல்லாருக்குமே தெரியும் இதில் யாரெல்லாம் பாதிப்பாங்கன்னு தெரியும். வெளிப்படையாகவே அநீதம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதற்கு முன்னேற்பாடாக என்னெல்லாம் தேவையோ அதை நம்ம தயார் செய்யணும். அதற்கு பிறகு அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். அல்லாஹ்ட்ட அது சம்பந்தமான விஷயங்களுக்கு அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். வெறுமனே நம்ம துவா செஞ்சுட்டே இருப்போங்க, நம்ம பள்ளியிலே இருப்போம், நம்ம எல்லா செயல்களும் என்ன ஆயிரும் சரியாயிரும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது.
இன்று ஆட்சியாளர்களும் சரி, நீதிபதிகளும் சரி, எங்கேயா இருந்தாலும் அநியாயம்தான். உச்ச நீதிமன்றமா, எவ்வளோ பெரிய ஒரு பதவி, எவ்வளோ பெரிய ஒரு மக்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு நீதிமன்றம் கூட இன்னைக்கு மிகப்பெரிய அநியாயம் செய்துட்டு இருக்கு. கண்ணியமானவர்களே, உமர் ரதியனோட ஆட்சி காலம் ஹிஜ்ரி 17 உமர் ரதியன் ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. முழு இஸ்லாமிய நாடுகளுக்கு அரசராக இருக்கிறாங்க. அப்போ இஸ்லாம் மிக வேகமாக பரவிட்டு இருக்குது. மதீனால நடப்பதற்கு இடம் இல்லை, மஸ்ஜிதுன் நபவியில் தொழுவதற்கு இடம் இல்லை. உமர் ரதியல்லாஹு அவங்க இப்படி ஒரு ஆலோசனை செய்கிறாங்க. என்ன செய்யணும்? நம்ம மதீனா முனவரா மஸ்ஜிதுல் நபவியை விரிவுபடுத்தணும். மஸ்ஜிதுன் நபவியை விரிவுபடுத்துவதற்காக என்ன செய்கிறாங்க? அங்கிருந்து சஹாபாக்களுக்கு யாரெல்லாம் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் வீடெல்லாம் இருந்தாங்களோ, பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க. உம்மஹாத்துல் முஃமினீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களும் இருந்தாங்க. அப்போ உமர் ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, யாரெல்லாம் பக்கத்து வீடு இருக்குதோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. இந்த மாதிரி முஸ்லீம்கள் எல்லாம் அதிகமாயிட்டாங்க, மஸ்ஜிதுன் நபவியில் இடம் இல்லை, மஸ்ஜிதுன் நபியை விரிவுபடுத்தணும். அப்போ சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கர் ரதியுடைய மகனார்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் விரும்பினா அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக நீங்கள் என்ன செய்யலாம்? தாராளமாக சதகா செய்யலாம். இல்லை அப்படின்னா அந்த இடத்தை பள்ளிவாசல் கொடுத்து விட்டு அதனுடைய தொகையை வாங்கி கொள்ளுங்கள், வேறு இடத்தில் அந்த இடத்தை நீங்கள் வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பல சஹாபாக்களும் ஹதியாவாக சதகாவாக அப்படியே தன்னுடைய வீடையும் கொடுத்தாங்க. சில சஹாபாக்கள் அந்த வீட்டினுடைய தொகையை வாங்கி வேறு இடத்துலையும் வீடு வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு சஹாபி மட்டும் வெளியூரில் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்க மட்டும் வெளியூரில் இருந்தாங்க. இதுவெல்லாம் முடிந்த பிறகு வெளியூரிலிருந்து வருகிறாங்க. இப்போ உமர் ரதியல்லாஹு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் இடமும் என்ன இருக்குது, பள்ளி விரிவுபடுத்த போகிறோம், உங்களுடைய வீடு இருக்குது, நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் ஒன்று தர்மம் செய்கிறதா செஞ்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அதை விற்று இங்கே வேறு இடங்களில் வாங்கிக்கலாம். சொல்லும்போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இவங்க சொன்னாங்க, நான் கொடுக்க மாட்டேன், மறுத்துட்டாங்க. நான் கொடுக்க மாட்டேன், இது என்னுடைய வீடு, எனக்கு உரிமை இருக்கிறது, நான் கொடுக்க மாட்டேன். அப்போ உமர் ரதியல்லாஹு அவங்க இஸ்லாமுடைய நாடுகளுக்கெல்லாம் தலைவரே அவங்க தான், ஹலீஃபாவே அவங்க தான் ஆட்சியாளர், அவங்க தான் பிரதமர். ஆனால் நீதிபதிகிட்ட போகிறாங்க, உபய் இப்னு கஅப் ரதியல்லாஹு அவங்கள்ட்ட போகிறாங்க. ரெண்டு தரப்பு ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அவங்களும் சொல்கிறாங்க விஷயங்களை, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ உபய் இப்னு கஅப் ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்க, உமர் ரதியல்லாஹு அவங்களே, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸை நான் சொல்கிறேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல் மக்திஸை கட்டுவதற்காக அனுமதி கொடுத்தான். அப்போ கட்டும்போது பைத்துல் மக்திஸுக்கு பக்கத்தில் ஒருவருடைய வீடு இருந்துச்சு. அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இந்த மாதிரி பள்ளிக்காக நீ கொடுத்துருங்க, உங்களுக்கு நாங்கள் அதனுடைய தொகையை கொடுத்துட்றோம். அப்போ அந்த நபர் சொன்னார், நான் கொடுக்க மாட்டேன்னு மறுத்தார். அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனதளவில் நினைத்தார்கள், நீ கொடுக்காட்டினா என்ன, நான் வாங்கிடுவேன். ஏன் அப்படின்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசவையில் இருக்கிறார்கள், ஆட்சியுடைய கை அவங்கள் கையில் தான் ஆட்சி இருக்கிறது. நினைத்தார்கள், நீ என்ன கொடுக்கிறது, நானே எடுத்துக்கொள்வேன் நினைத்தார்கள். அல்லாஹ் சொன்ன வஹீன் மூலமாக, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுக்கு இந்த பணியே கிடையாது. பைத்துல் மக்திஸ் கட்டுவதற்கு யாரினுடைய பொருளை அபகரித்தோ திருடியோ அவர்களுக்கு மாறு செய்தோ விருப்பம் இல்லாமலோ ஒரு புனிதமான இல்லத்தை கட்டுவதற்கு அனுமதி கிடையாது. அதனால் இந்த பொறுப்பு உங்களிடத்திலிருந்து வழங்கி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த விஷயத்தை உபய் இப்னு கஅப் ரதியல்லாஹு அவர்கள் நீதிபதியாக இருந்தார்கள். அன்றைய காலத்தில் உமர் ரதியல்லாஹு மத்தியில் சொல்லும்போது உமர் ரதியல்லாஹு அவர்கள் ரொம்ப கோவப்பட்டு பக்கத்தில் போய் சட்டையை பிடிச்சி, நானே பெரிய ஒரு என்னுடைய பிரச்சனையை தீர்வதற்காக உன்னிடத்தில் வந்தேன், ஆனால் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்ட்டு எதுவுமே செய்யலை, அப்படியே போயிட்டாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்க வந்து உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க, அவங்கள உமர் ரதியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, இப்னு அப்பாஸே, நான் உங்களுடைய வீட்டை அபகரித்து தான் நான் பள்ளியை கட்டுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, உங்கள் வீடே தேவையில்லைன்னு போயிட்டாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் வந்து, உமரே, மஸ்ஜிதுன் நபவியை விரிவுபடுத்துறதுல உங்களை விட எனக்கு ரொம்பவுமே விருப்பமாக இருக்குது. அதனால் ஒரு மனிதனுடைய உரிமை என்பது எந்த அளவுக்கு மிக தகுதியானது, அது அவனுடைய உரிமை எந்த அளவுக்கு கொண்டு செல்லலாம் என்று உங்களுக்கு விளங்குவதற்காக தான் நான் நீதிபதிட்டு எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரதி அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த வீடு அப்படியே அல்லாஹுக்காக நான் சதகா செய்கிறேன், எனக்கு காசே தேவையில்லைன்னு கொடுத்தாங்க. சொல்லக்கூடிய விஷயம்,
அன்னைக்கு இஸ்லாமிய நாட்டினுடைய அனைத்து நாடுகளுக்கும் ஆட்சியாளராக ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்திருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதிபதி அவர்கள்தான் நியமித்திருந்தார்கள். ஆனால் அந்த நீதிபதி எப்படி இருந்தார்? ஷரியத்திற்கு மாற்றமான நீதி, சரியான முறையில் நீதியை நிலைநாட்டினார். உமராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி, அரசராக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி, அரசர் தரப்பில் நீதம் இல்லை என்றால் என்ன நீதியோ அதுதான் நிலைநாட்டினார்கள். ஆனால் இன்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும், வெளிப்படையாகவே அநீதங்கள், நீதிமன்றங்களின் அநீதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மையினுடைய மக்களின் மீது அநியாயங்கள், அக்கிரமங்கள் நிலைநாட்டி கொண்டே இருக்கிறார்கள் என்பதை எல்லா தரப்பு மக்களும் அறிந்தவர்கள்தான். எனவே கண்ணியமானவர்களே, இது போன்ற சமயத்தில் நாம் தெளிவாக வேண்டும். வரக்கூடிய நபரிடத்தில் கடுகடுப்பாக பேசாம என்ன நமக்கு தேவையோ அதை மட்டும் சரியான நம்மளை பூர்த்தி செய்து கொடுத்து, அடுத்து நம்முடைய பெயர் இல்லை அப்படின்னா அதற்கு என்னென்ன ஏற்பாடு, பர்த் சர்டிஃபிகேட் இல்லையா, சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. அல்லது நம்ம ஓட்டு உரிமை வேற அட்ரஸில் இருக்குதா, சீக்கிரமான முறையில் எவ்வளோ. இந்த சமயத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா காசெல்லாம் அதிகமாக தான் ஆக்குவாங்க. 100 ரூபா 200 ரூபா இருந்தது 500 ரூபா வரையும் ஆக்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் மக்கள் எல்லாம் செய்வாங்க. எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய உரிமை. இப்படியும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய உரிமைக்காக நீ போராடி கண்டிப்பாக உன்னுடைய உரிமை மீட்க வேண்டும். அவன் உன்னுடைய உரிமையை கைப்பற்றனா அப்படின்னா நீ அதற்காக அவனை சண்டையும் செய்ய வேண்டும். அந்த சண்டையில் அந்த சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், சண்டையில் அவன் ஷஹீதாக்கினான்னு என்ன ஆகுறது? அவன் நரகவாசி. நான் ஷஹீதாக்கப்பட்டேன்னா அந்த சண்டையில் நீ ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. கண்ணியமானவர்கள், யாரும் சண்டை செய்கிறதுலாம் இல்லை. நம்முடைய உரிமைக்காக நாம் அரசாங்க அதிகாரி ரீதியாக அரசு ஆவணங்கள் மூலமாக நம்ம என்ன எதிர்கொள்ள முடியுமோ அதை சரியான முறையில் எதிர்கொண்டு இந்த இந்தியாவினுடைய நம்முடைய அந்த வாக்காளர் பற்றி நம்முடைய பேரும் இருப்பதற்காக முயற்சிகளை செய்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதற்காக அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு